الكريم أما بعد السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இஸ்லாமிய நாடுகள் மற்றும் அதன் கலாச்சாரங்கள் என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாடு என்பது, இந்த நாட்டினுடைய கலாச்சாரங்கள் என்பவை உலகத்திற்கே எடுத்துக்காட்டானவைகள். இவர்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், இந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள், இவர்கள் கண்டுபிடித்தவைகள் இந்த உலகிற்கு மிகவும் பிரயோஜனமானவைகள். அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பை உடைய, கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 1,25,000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு பூமியாக திகழக்கூடிய ஈராக் என்கின்ற நாட்டை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஈராக் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த மட்டும் 2003 2011 வரை அங்கே நடந்த போர்களும் அதில் நடந்த சில கொடூரங்களும் அது மட்டும்தான் நம்மளுடைய காட்சிக்கு, நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். ஆனால் ஈராக்கிற்கு என்று மிகப்பெரிய வரலாற்று சான்றுகள், மிகப்பெரிய வரலாற்று சுவடுகள் உண்டு. நாம அரபி கிதாபில் படிக்கக்கூடிய கூஃபா பசரா, நஹூலெல்லாம் நம்ம படிப்போம். கூஃபா பசரா என்பவை ஈராக்கை சேர்ந்தது. பக்தாத் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமிய கல்வி ஞானத்தின் ஒரு நகரம் என்று சொன்னால் அது பக்தாத். அப்பேற்பட்ட பக்தாத் ஈராக்கிலே கட்டுப்பட்டது. அதே சமயத்தில் பல எழுத்தாளர்கள், பல முஹத்திசீன்கள், எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள் உருவாவதற்குண்டான மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஈராக் என்கின்ற அந்த பூமி. அவ்வளவு சிறப்புகள் அந்த ஈராக்கிற்கு உண்டு. அது மட்டுமல்ல, நபிமார்கள், எத்தனையோ நபிமார்கள் ஈராக்கிலே பிறந்தவர்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கிலே இருந்தவர்கள். சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கிலே பிறந்தவர்கள். அதன் பின்பு பேபிலோன் என்று நாமெல்லாம் ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பேபிலோன் அப்படின்னு உலக அதிசயங்களில் ஒரு அதிசயமாக அதனை நாம் பார்த்திருப்போம். அந்த அதிசயம், அந்த பேபிலோன் அப்படிங்கிற இடம் ஈராக்கில் உள்ள ஒரு இடம். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அங்கேருந்து தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பண்டைய கால வரலாறுகள் என்று எடுத்துக்கொண்டால் ஈராக்கிற்கு இருக்கக்கூடிய வரலாற்று சான்றுகள், ஏகப்பட்ட வரலாற்று சான்றுகள் உண்டு. இன்றைய ஈராக் என்பது கிட்டத்தட்ட 90% இஸ்லாமியர்களால் சூழப்பட்டிருக்கிறது. அதில் 75 முதல் 80% வரை அரேபியர்கள் அங்கே இருக்கிறார்கள். மற்ற குர்துகள் என்கின்ற ஒரு பிரிவினரும் அங்கே வாழ்கின்றனர். ஒரு அழகான ஒரு நாடு, தனக்குன்னு பல ரிசோர்ஸ் வச்சிருக்கக்கூடிய நாடு. ஆயில் ரிசோர்ஸ் இதனுடைய மிக முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆயில் ரிசோர்ஸ். உலகத்தின் அதிக போர்களை சந்தித்த நாடு என்பது ஈராக். கிட்டத்தட்ட 2011 அந்த போர் முடியுது. 2011க்கு பிறகு 2024-23 எடுத்த கணக்கெடுப்பின்படி உலகத்தின் 46வது எக்கனாமிக்கலி குரோத் வெல் டெவலப்டு கண்ட்ரியாக ஈராக் இருக்குது. ஆனால் அது டெவலப்பிங் கண்ட்ரி தான். ஆனால் 46வது இடத்திற்கு வருவது என்பது சாதாரணப்பட்ட காரியம். அவ்வளவு எழுச்சி மிகுந்த, அவ்வளவு அழகான ஒரு நாடாக ஈராக் என்பது இருக்கிறது. ஈராக்கிற்கு என்று சில முக்கிய குறிப்புகள் உண்டு. அந்த ஊருக்கு ஆல்ரெடி ஒரு பேர் சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா நான் எடுத்து வச்சிருந்தது காணும். மெசோபோட்டாமினியா அப்படின்னு சொல்லப்படுது. இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈராக்கிற்கு இருந்த பெயர். இந்த கலாச்சாரத்திற்கு, அந்த ஈராக்கினுடைய கலாச்சாரத்திற்கு இன்றும் இந்த பெயர் சொல்லியே அழைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் ஈராக்கினுடைய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேஷ்னலைஸ்டா ஒரு உணவு அப்படிங்கிறது ஈராக்கில் இல்லை.
நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து மற்ற நாடுகளை போல் இதுக்குன்னு ஒரு உணவு அப்படின்றது இல்லை. ஆனா இவர்களினுடைய ஸ்பெஷல் உணவாக குசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு உணவு இருக்குது. QUZI அப்படின்னு அதுக்கு ஸ்பெல்லிங். இது வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். வைபாசித் உஸ்தாதுக்கெல்லாம் தெரியும். அவங்க நானும் வைபாசித் உஸ்தாதுலாம் சில ரெஸ்டாரண்ட்ல போயிருக்கோம். குசி அப்படிங்கிற அந்த உணவை வந்து நாங்கள் சாப்பிட்டே இருக்கிறோம். இங்கேயே சென்னையிலேயே வந்து என்ன பண்ணுதுன்னா சில ரெஸ்டாரண்ட்ல ஜெய்தூன் போன்ற ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் வந்து அது கிடைக்கும். அது உஸ்தாதுனாவினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அந்த குசியையும் ஃபைசல் அப்சா இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய மீதமுண்டான நாட்கள்ல ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அவசியம் போடுவாங்க அப்படின்னு கேட்டுக்கு. அதே போல வந்து மக்லூபா அப்படிங்கிற ஒரு உணவு இருக்குது. மக்லூபா அப்படின்னு சொன்னா கீழேந்து வந்து லேயர் லேயரா வெஜிடபிள்ஸு, அதுக்கு மேல வந்து மீட்டு, அதுக்கு மேல வந்து சில ஸ்பினாச்சு, இப்படி எல்லாம் போட்டு மேல அரிசியை வச்சு கடைசியில மொத்தமா அதை அப்படி கவுத்தி எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த அமைப்பு வந்து மக்லூபா அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி வந்து ஒயிட் ரைஸ் அப்படிங்கிறது இவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபலாஃபில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? நம்ம வந்து இங்க எப்படி வந்து சிக்கன் ஷவர்மா அல்லது வந்து சிக்கன் ரோல் அப்படின்லாம் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வந்து இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபலாஃபில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. ஃபலாஃபில்னா என்னன்னா கொண்டக்கடலையை வந்து நல்ல அழகா அதை வந்து அரைச்சி அதுல ஒரு டிஷ்ஷு செய்வாங்க, வடை மாதிரி ஒன்று செய்வாங்க. அது வந்து ஃபலாஃபில். அது வந்து ஈராக்கினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டா இருக்குது. அதே சமயத்துல ட்ரிங்க் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அரக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ட்ரிங்க் வந்து இவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய ட்ரிங்கா இவங்க வந்து வச்சு சாப்பிடக்கூடிய அமைப்பை வந்து நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய அக்ரிகல்ச்சரை பொறுத்த மட்டும் வீட் முக்கியமா வந்து இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா கோதுமை சாகுபடி இவங்க கிட்ட இருக்கு. அதே போல பார்லி, கார்ன், அதே மாதிரி வந்து சில வெஜிடபிள்ஸ், முக்கியமா கோவக்காய் இவங்க என்ன பண்றாங்க, சாகுபடி செய்யறாங்க அப்படின்ற தகவல்களை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். பல போர்களை பல இக்கட்டான தருணங்களை பார்த்ததற்கு பிறகும் இந்த நாடு என்பது வந்து வளர்ந்து வரக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வந்து இது இருக்குது அப்படின்னு சொன்னா 2011 ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஒரு போர் முடிந்தது. அந்த போர் முடிந்ததற்கு பிறகு உடனே 15 இயர்ஸ்ல வந்து திரும்பி எழுந்திருச்சு ஒரு நாடு வந்து டெவலப்பிங் கண்ட்ரியா வந்து நிக்கிறது அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய நாடு. கல்விக்கு பெயர் போன நாடு. இவர்கள் கண்டுபிடித்ததுதான் கணிதம், இவர்கள் கண்டுபிடித்ததுதான் நாம இன்னைக்கு படிக்கக்கூடிய ஏகப்பட்ட கிதாபுகள் அனைத்துமே இங்கிருந்து உருவாக்கப்பட்டதுதான். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ரொம்ப முக்கியமான சாம்ராஜ்யமாக அழைக்கப்படக்கூடிய அப்பாசியாக்களினுடைய மிக முக்கியமான தலைநகரம் வந்து ஈராக் அப்படிங்கிற அந்த பகுதி. அதனால வந்து இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய மையமாக அது இருக்குது. உலகத்திற்கே கலாச்சாரத்தை எடுத்து சொன்ன உலக கலாச்சார தொட்டில் என்று இந்த நாடு அழைக்கப்படுகிறது என்பது கூடுதலான தகவல். எனவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இதே போன்ற பல இஸ்லாமிய நாடுகளை பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி